முதன்மை செய்தி. பாலியல் புகார் தொடர்பாக முன்னாள் பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் அழகேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அழகேஷ்குமார், அவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? தற்போதைய நிலை என்ன? பழனி அருகே அரசு பள்ளியில் காலை உணவு திட்ட பெண் பணியாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகாரின் அடிப்படையில் முன்னாள் பாஜக மாவட்ட செயலாளர் மகதீஸ்வரனை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். பழனி அருகே சாமிநாதபுரம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்ட பொறுப்பாளராக வேலை செய்து வந்த பெண்ணை கடந்த திங்கட்கிழமை வழக்கம் போல பணியில் இருந்தபொழுது புஷ்பத்தூர் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவரும் மகதீஸ்வரன் அந்த பெண் பணியாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெண் பணியாளர் சாமிநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை தொடர்ந்து தன்னை போலீசார் தேடுவதாக அறிந்த மகதீஸ்வரன் கேரளா, கர்நாடகா ஆகிய பகுதிகளில் 3 நாட்களுக்கு மேலாக சுற்றித் திரிந்த நிலையில் இன்று அதிகாலை கர்நாடகாவில் மங்களூர் பகுதியில் உள்ள தனியார் லாட்ஜில் வைத்து போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் இவருக்கு 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பெண்ணுக்கு பாலியல் புகார் கொடுப்பது, மிரட்டல் விடுவது போன்ற 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட செயலாளராக இருந்த மகதீஸ்வரனை பதவியிலிருந்து நீக்கம் செய்து விட்டனர். பின்பு தற்போது போலீசார் கைது செய்த பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தயார் நிலையில் சென்று வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி அழகேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.